ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இப்போது நான் சொல்லிக் கொடுக்குற இந்த 3 விஷயம் ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா, இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை ஒரு சேஃபான இடத்துக்கு இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற இந்த ஸ்கேலண்டர் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது உங்களை எடுத்துகிட்டு போகும். சரிங்களா, இதில் சின்ன சின்ன நுட்பமான விஷயங்கள் இருக்குது. இதை எப்படி அப்ளை பண்ணணும் மார்க்கெட்டில் எல்லா டீட்டெயிலுமே பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் டைரெக்டாக அந்த வீடியோ பார்த்தாலுமே உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் 3 பாயிண்டில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா எப்படியாச்சும் ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு கற்றுக்குங்க. சரிங்களா, நிறையா பேர், நானே அடிக்கடி சொல்லியிருப்பேன், நான் MBA படிக்கும்போது எனக்கு டீச் பண்ணி கொடுக்கும்போது நான் நினச்சேன் ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் ஆகுது. சரிங்களா, இல்லை அந்த கம்பெனி நஷ்டம் ஆகுது, குளோபலாக ஒரு க்ரைசிஸ் வருது. ஸோ இது தானே ஸ்டாக் மார்க்கெட்டை பாதிக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. எப்படி ட்ரெண்ட் லைன் எதுக்காக, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத டவுட்லாம் எனக்கே இருந்துச்சு. சரிங்களா, நான் MBAலே 2 பேப்பர் இது ரிலேட்டடாக சூப்பராக முடிச்சிட்டேன். எதுக்காக நான் இப்போ இதை சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஆஃப்டர் தட் நான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த அப்புறமா சரிங்களா ட்ரெண்ட் லைன் தான் ஒர்க் ஆகும். சரிங்களா, நான் ஆல்ரெடி இந்த இடத்துல ஆல்ரெடி ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி உங்களுக்கு கிளியராக காட்டியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கேன்ல, இதை அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போனேன்னு வைங்களேன், இந்த லைனில் என்னால் கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஸோ அப்படி ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்த எல்லாமே பாருங்கள், கிளியராக ஒரு வியூ இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துலையும் ஒரு வியூ இருக்கும், இந்த இடத்துலையும் ஒரு வியூ இருக்கும். பட் இங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா அப்படியே மார்க்கெட் ட்ராவல் ஆகும். சரிங்களா, பட் ஹைலி கன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது, இந்த லைனை கிராஸ் பண்ணும்போது தான். இதெல்லாம் நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைஞ்ச அப்புறமா தான் உங்களுக்கு டீட்டெயில்டான ஒரு விஷயம் கிடைக்கும். சரிங்களா, ஸோ அதனால் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ரெடிக்ஷன். இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகணும் அப்படின்னா இதில் ஒரே ஒரு பாயிண்ட், செகண்ட் பாயிண்டில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய, அதாவது இன்னும் மார்க்கெட் சரியும், நீங்கள் எடுத்திருக்கிறது அதாவது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு, சரிங்களா, அவுட் ஆஃப் த மணி ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷனை என்ன பண்ணுறேன் அப்படின்னா செல் பண்ணுறேன். சரிங்களா, எதில் அப்படின்னா அட் ப்ரெசண்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குல்ல, அட் த மணி. செல்லிங் அப்படின்னோடனே ஹியூஜ் மணி ஆகும்னு நினைப்பீங்க. ஹியூஜ் மணிலாம் இல்லை, ரொம்ப மினிமமான அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அட் த மணியில் தான் எடுக்கணும். சரிங்களா, 23,550. சரிங்களா, நான் என்ன பண்ணுறேன், 23,550 நான் எடுத்துட்டேன். இது அட் ப்ரெசண்ட் இப்போ இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட். சரிங்களா, இப்போ 19th முடிய போதில், எக்ஸ்பைரி ஆக போகுதுல, அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும், கால் ஆப்ஷன். சரிங்களா, இதில் இருந்து ஒரு 200 பாயிண்ட் இந்த மணிக்கு போகணும். இதுலேருந்து 200 பாயிண்ட்டை இந்த மணிக்கு போகணும். சரிங்களா, இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 23,550 எடுத்துருங்கல்ல, 200 பாயிண்ட் கீழே போனால் இந்த மணி சொல்லிட்டேன். அப்போ 23,350 அப்படின்னு வரும். சரிங்களா, அப்போது நான் என்ன பண்ணுறேன், 23,350. ஸோ இதுவும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கால் ஆப்ஷன் தான். பட் அடுத்த வீக்குக்கான எக்ஸ்பைரி நல்லா மைண்டில் எடுத்துக்கோங்க. அடுத்த வீக்குக்கான எக்ஸ்பைரி அதுவும் கால் தான். சரிங்களா, ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா இதனுடைய ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். சரிங்களா, அதிகமாக இருக்கிற ப்ரீமியம் வந்து பை. நல்லா கவனத்தில் எடுத்துக்கோங்க, அதிகமாக இருக்கிற ப்ரீமியம் வந்துட்டு பை. கம்மியாக இருக்கிற ப்ரீமியம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா செல். ஸோ கம்மியாக இருக்கக்கூடிய ப்ரீமியம் வந்து செல்லு. சரிங்களா, ஹையாக இருக்க ப்ரீமியம் வந்து பை. இதை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 65,000 ரூபாய் இருந்தால் போதுமானது. சரிங்களா, இப்போது இது ஹியூஜ் மணியாக இருக்குது அப்படின்னா நான் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது என்ன அப்படின்னா நான் ஸ்டாக்கை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 வச்சு எப்படி ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரும். சரிங்களா, ஸோ ஈக்விட்டியை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அது ஸ்டாக்கில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆப்ஷனில் சேஃப் அண்ட் செக்யூர். சரிங்களா, இப்போ மினிமமாக நீங்கள் டிமேட்டை ஓப்பன் பண்ணாலே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, 50,000 ரூபா பக்கம் லாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இனிஷியலாகவே இந்த அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிடுங்க.
இப்போ இந்த ட்ரேட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் நல்ல ஒரு ஹை மூமெண்ட் கொடுத்துருச்சு, சரிங்களா. ஃபஸ்ட்டு எடுத்த ப்ரீமியம் இப்போ புரிதலுக்காக சொல்கிறேன், 250ன்னு வச்சுப்போம், சரிங்களா. ஃபாராக எடுத்தோம்ல அது வந்து 500ன்னு வச்சுப்போம், ப்ரீமியம் சொல்கிறேன். மார்க்கெட் நல்லா மூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இது செல் பண்ணியிருக்கும். ப்ரீமியம் கம்மியாக இருக்க செல்லு, ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறது என்னது? பை. நல்லா ஃபார் மூமெண்ட் நல்லா போச்சு அப்படின்னா 250க்கு ஒரு மூமெண்ட் இருக்கும், 500க்கு ஒரு மூமெண்ட் இருக்கும். 250 ஒரு பாயிண்ட் வச்சுதுன்னா 500 2 பாயிண்ட் மேலே வைக்கும். அப்போ நல்லா ஃபார் மூமெண்ட் ஆகி அங்கே ஜிக்ஸாக்காக ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும், சரிங்களா. ஏன் இன்னொன்று, மார்க்கெட்டில் மொமெண்டமே இல்லை அப்படின்னா செல் அடிச்சிருக்கீங்கள அவங்களுக்கு வரப்பிரசாதம், ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லருக்கு வந்து மார்க்கெட் வந்து சைடுவேயில் போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சைடுவே போச்சுன்னா இதில் டைம் டிகே நல்லா இருக்கும். இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொன்னல, இப்போ இந்த இடம் எடுத்திருக்கீங்க, சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதனுடைய ஹை வச்சுருக்கோம், சரிங்களா. 23,500ன்னு வச்சுப்போம், சரிங்களா. நீங்கள் 23,500 எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த 23,500 எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தொடலை, அதுக்கு கீழே இருக்குது, சரிங்களா. 23,450ன்னு இருக்குது, 500 தொடலை அப்படின்னா இந்த இது என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். இது என்ன ஆகும்? ஒரு 400 வந்து இருக்கும், சரிங்களா. இதில் 100 நீங்கள் கழிச்சாலும் 150 பாயிண்ட் என்ன இருக்கும்? உங்கள் பாக்கெட்டில் இருக்கும். ஸோ இந்த டைம் டிகே சரியாக நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் அந்த லெவலை ரீச் ஆகலை. ஏன்னா நீங்கள் அன்னைக்கு எடுக்கும்போது தான் என்னது அட் த மணி, அடுத்து அந்த அட் த மணி ரீச் ஆகவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? உங்களுக்கு பாக்கெட்டில் நல்ல ஒரு அமௌண்ட் வந்து இருக்கும். தேர்டு பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ட்ரெண்ட் லைன், செகண்ட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி, தேர்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, சரிங்களா. இதில் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி எங்கெல்லாம் பயன்படுத்துன்னு சொல்ல, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை ரீச் ஆகிருச்சு அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக கணிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி சூப்பராக ஒர்க் ஆகும், சரிங்களா. இன்னொன்று, மார்க்கெட்டில் மொமெண்டமே இருக்காது, மார்க்கெட் வந்து எந்த பேட் நியூஸும் இல்லை அப்படின்னா என்னாகும்? நல்ல சைடுவேல போச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும், சரிங்களா. ஸோ பொலைட்டாக எந்த பேட் நியூஸும் இல்லை, பக்கத்தில் தான் மார்க்கெட், அதை ரெசிஸ்டன்ட் பக்கத்தில் இருக்குது, இங்கே வந்து ஒரு 4-5 டேஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் ப்ராஃபிட் வரும். இன்னொன்று, நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்கல்ல அது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அவுட் ஆஃப் த மணியாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், சரிங்களா. அக்யூரசி 70-லேருந்து 60% இருக்கும் உங்கள் ப்ரிடிக்ஷன். அதனால தான் சொன்னேன், ட்ரெண்ட் லைன் நீங்கள் சரியாக வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல புரிதல் வரும். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு முக்கியமானது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ப்ரூஸ்லியோட டைலாக், 1000 அடியை கற்றுக்கிட்டவரை பற்றி ப்ரூஸ்லிக்கு பிரச்சனையே இல்லையா. அதாவது ஒரு கேம் இருக்குது அப்படின்னா நிறையா கற்றுப்பாங்கல்ல. நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் கற்றுக்குறீங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சரிங்களா. ஆப்ஷன் ட்ரேடிங் கற்றுக்குறீங்க, கமாடிட்டி கற்றுக்குறீங்க, ஃபாரெக்ஸ் கற்றுக்குறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதே மாதிரி தான் ப்ரூஸ்லி சொன்னது, 1000 அடி, அதாவது நிறைய ஸ்டெப்பு, லெக்கை வச்சு ஒரு ஃபைட்டு, ஹேண்டை வச்சு ஒரு ஃபைட்டு, நெக்கு, ஹெட்டு அப்படின்னு சொல்லி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா. பிரச்சனையே கிடையாது. ப்ரூஸ்லி பயப்படவே மாட்டாரா. என்ன அப்படின்னா ஒரே பஞ்சை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவரை பார்த்தா ப்ரூஸ்லிக்கு பயமா. ஏன்னா சண்டை நடக்குது 1 hour 2 hour நடக்கும்ல. இந்த டைம் பீரியடில் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு பஞ்சுக்காக ஆப்போனன்ட் வெயிட் பண்ணுவார். அந்த ஒரு பஞ்ச் பயங்கரமான பஞ்சாக இருக்கும், அந்த ஒரு பஞ்ச் நாக் அவுட் பண்ணிடும். அந்த மாதிரி தான் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். காலர், ஸ்ட்ராடில், ஸ்ட்ராங்கிள், இதெல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். கேலண்டர் ஸ்ப்ரெட், நீங்கள்லாம் லைனாக அப்படி சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா. ஸோ நிறைய இண்டிகேட்டர் சொல்லியிருப்பேன். இதில் கரெக்டாக ஒன்று சூஸ் பண்ணுங்கள், சரியாக அதிலே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எப்போதுமே வந்துட்டு நீங்கள் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போது எனக்கு இந்த ஐடியாஸ்லாம் க்ரியேட் ஆக காரணம் என்ன, இப்படிலாம் பண்ணலாங்கிற ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை நான் படிக்க போய் எனக்கு ஐடியாஸ் ஜென்ரேட் ஆச்சு. அதே மாதிரி ஹெசிடேட் பண்ணாமல் நல்லா பார்த்துட்டே வாங்க. நீங்கள் பார்த்துட்டே வந்தாலே உங்களுக்கு சூப்பரான ஒரு ஐடியா கிடச்சிடும், சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.